தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அந்த சமைக்கப்படக்கூடிய உணவுகளுக்கான அந்த விஷயத்தை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி தனியார்கிட்ட கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசியிருந்தோம், என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மேலோட்டமான விஷயங்களை பேசியிருந்தோம். ஸோ அதை ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த திட்டத்தை இப்போது தனியார்கிட்ட கொடுக்கறதன் மூலமாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், சிக்கல்கள் என்ன, அதெல்லான இதை கொடுக்கறதன் மூலமாக யாருக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். 2023 நவம்பர் மாதம் இதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுறாங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் நிறைவேற்றுறாங்க. அப்போவே எதிர்ப்பு வந்தவொடனே அதை ஓரமாக வச்சுடுறாங்க. 2024 டிசம்பரில் இதுக்கு ஜியோ பாஸ் பண்ணப்படுது. ஜியோ நம்பர் 184 2024 டிசம்பர் 2ஆம் தேதி பாஸ் பண்ணப்படுது. மொத்தம் 356 பள்ளிகள்ங்கிறாங்க. 358 சப்ஜெக்ட் கரெக்ஷன். அது சுமார் 350 பள்ளிகள், சுமார் 50,000 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு கொடுக்கறதுக்கான அந்த ஸ்கீம் 230 நாட்கள் வேலை நாட்கள், பள்ளியுடைய வேலை நாட்கள். இதுக்கான பட்ஜெட் 14 கோடி சம்திங் சொல்கிறாங்க. 13 கோடியே சொச்சம் சொல்கிறாங்க. அதில் 3 ஜோனாக பிரிக்கிறாங்க. நார்த் ஜோன், சென்ட்ரல் ஜோன், சவுத் ஜோன் 3 பிரிக்கிறாங்க. நார்த் ஜோனுக்கு 4.39 கோடி, சென்ட்ரல் ஜோனுக்கு 5.59 கோடி, சவுத் ஜோனுக்கு 3.76 கோடி. இது பிரிக்கப்படுது. இது பிரிக்கப்படும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்போ பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அம்மா உணவகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்கள் சமைச்சு அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்குது. இப்போ தனியார்கிட்ட கொடுக்குறாங்க. தனியார்கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய மெயின் ரீசன், கார்பரேஷன் சைட்லேருந்து சொல்லக்கூடிய ரீசன் என்னென்னா, அன்ஹைஜீனிக் கிச்சன், சுகாதாரமற்ற கிச்சன் இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது புவர் குவாலிட்டி ஆஃப் ஃபுட், இதனால நாங்கள் ப்ரைவேட் கிட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. இல்லை, இந்த இடத்துலேயே ஒரு கேள்வி வருது. இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே கவர்மெண்ட் சைடில் இருந்து தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அன்ஹெல்தி கிச்சன் இதுவாக நீட்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யார்? அப்போது பிரைவேட்ல ஆல்ரெடி இருந்துரு, அவங்க இது மாதிரி அன்ஹைஜீனிக்கா வச்சிருக்காங்கன்னா பிரச்சனை. மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்தவர்கள் அம்மா உணவகத்தில் வச்சு தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மகளிர் சுய உதவி குழுக்களை கண்காணிப்பதும் அரசு தான். அம்மா உணவகத்தை கண்காணிப்பதும் தனி அரசு தான். இங்கே அன்ஹைஜீனிக் கிச்சன் இருக்குது, இங்கே புவர் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கார்பரேஷனே தான் சாப்பிட்றாங்க. முதல்ல அவங்களே சொல்லிக்கிறாங்க. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் என்ன விஷயங்கள்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு இவங்க மானிட்டர் பண்ண போகிறாங்களாம். ஓகேவா? எதெல்லாம் ப்ரைவேட் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா, ப்ரைவேட் கிட்ட கொடுத்த பிறகு எதெல்லாம் மானிட்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, கிளீன்லினஸ், சுத்தம், க்ளோஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், சாப்பாடை மூடி வச்சு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு ஒன்று, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, தரம் அது குவான்டிட்டி அளவு ரெண்டுமே இருக்கணும், டயத்துக்கு சப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ரெகுலராக நாங்கள் மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, டயத்துக்கு சப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நாங்கள் மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 14 கோடி சொன்னால இதில் அவங்க சொல்கிறது மொத்தம் 40 கிச்சன் இருக்கணும், 3 இதுக்கு சேர்த்து 40 கிச்சன் இருக்கணும். அவங்க எஃப்எஸ்எஸ்ஏ நாம்ஸை கீழே வரணும். அதெல்லாம் அந்த நாம்ஸை கடைபிடிக்கக்கூடிய அதுக்கு தகுதியான நபர்களாக இருக்கணும். வாட்டர் சப்ளை இருக்கணும் அந்த கிச்சனில், ப்ளஸ் கிளீன்லெஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, இதை அம்மா உணவகத்தில் போய் பார்க்க முடியாத, இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாத நீங்கள் எப்படி ப்ரைவேட்டை போய் பார்க்க போகிறீங்க? இல்லை, எனக்கும் அதே கேள்வி தான். இப்போது ஆல்ரெடி அம்மா உணவகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்குது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்கலாம் ஈஸியாக. ஆல்ரெடி அங்கே அதை கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால கிளீனிங் ப்ராசஸ் அவங்களுக்கு இன்னும் எப்படி க்ளீனாக வச்சுக்கணுன்ற எல்லா விஷயமும் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் அப்படியே கடப்பில் போட்டுட்டு நீங்கள் புதுசாக போய் இன்னொரு இடத்துல நீங்கள் அதை நீட்டாக வைங்க, தண்ணி பைப்பு இருக்கா, அதை மூடி வைக்கிறாங்களா இல்லையான்னு நீங்கள் அங்கே போய் பார்க்கறதுக்கு இதவே நீங்கள் அதான் ஃபர்தராக வர இதில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் அவங்க ஒருவேளை விதிமுறைகளை மீறிட்டாங்கன்னா 3000 வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் போடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறது அதுவும் இருக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்கிறாங்க. மெனுவை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையுமா
திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உப்புமா, செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் கிச்சடியோட ஒரு வகை, புதன்கிழமைக்கு பொங்கல். இதுதான் வந்து 200 கிராம் குவான்டிட்டி கொடுக்குறாங்க. 100 கிராம் வந்து பருப்பு போட்டு சாம்பார் சம்திங் எதை சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சடன் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடத்துவாங்க அப்படின்னு. இதுக்காக இன்ஸ்பெக்ஷன் நடத்துவதற்காக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அவங்க வந்து பேப்பர் வந்துச்சா ஃபைல் வந்துச்சா என்ன இதுன்னு பார்ப்பாங்களா, இங்கே போய் சமைக்கிற இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கா போகிறாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏற்கனவே அங்கே ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து கிச்சன் இருக்குல்ல, கிச்சனில் வந்து 2 விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். ஒன்று வந்து அங்கே எலி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ராட் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கணும். இன்னொன்று ஆன்டி ஃப்ளை, ஆன்டி இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஆன்டி ஃப்ளை இது பண்ணணும். அது போக டெய்லி வந்து அவங்க சமைக்கிறத ஒரு சாம்பிள் அந்த கிச்சனில் எடுத்து வச்சுருக்கணும் இன்ஸ்பெக்ஷனுக்கு. இப்போ காலைல அமுச்சு விட்டுட்டேன், மதியம் வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால சாம்பிள் ஒன்று வச்சுருக்கணும். சப்போஸ் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அந்த சாம்பிள் இருக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்கிறாங்க. க்ளவுஸ் அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதில் என்ன காமெடி அப்படின்னா 4.5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இதில் பங்கேற்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா கார்பரேஷனுடைய கமிஷனர் குமரகுருபரன் அவர் என்ன சொல்கிறாருன்னா மானிட்டரிங் எங்கள் வந்து குவாலிட்டி மானிட்டரிங் பண்ணுறதுலேயும் பிரச்சனை இருக்கனால எங்களால் வந்து நாங்கள் வந்து ப்ரைவேட்டிட்டு கொடுக்குறோம். இப்போ திரும்பவும் அங்கேயும் போய் இதே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வச்சு தானே நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறீங்க. அது வந்து அது என்ன காமெடின்னு புரியல. டெண்டரை ஃபைனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து மிக முக்கியமாக வந்து ஒரு 3 பேருடைய கருத்துக்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு டீச்சர், ஓகேவா, அவன் பேர் சொல்லலை, ஒரு ஆசிரியர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா குவாலிட்டி வந்து குறை சொல்ல முடியாது, உணவின் தரம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், பெருங்குடி போன்ற இடங்கள்லாம் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது. அதனால் காலையில் 6 மணிக்கு டீச்சர்ஸை போயிட்டு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆள் பற்றாக்குறையை போக்குனா போதும், இதே தனியார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. அரசு தரப்பு என்ன சொல்லுதுன்னா டெலிவரியும் ப்ரைவேட்டில் கொடுத்தோம்னா டெலிவரியும் அவங்களே பார்த்துக்குவாங்க, அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா இதில் வந்து இப்போது மகளிர் சுய உதவி குழுக்கள் தான் வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கான தேவை எங்கே வருது, ப்ரைவேட்டைசேஷனுக்கான தேவை எங்கே வருது, அவுட் சோர்சிங்கான தேவை எங்கே வருதுங்கிற கேள்வி மறுபடியும் வருது. இதுக்கு வந்து அம்மா உணவகத்தில் வார்டு நம்பர் 84 அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து மகளிர் சுய உதவி குழுக்குள்ளே இருக்கேன், அம்மா உணவகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு வந்து எக்ஸ்ட்ரா சம்பளமோ எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லை, 2 வருஷமாக நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது இதை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு முறையாக எந்த தகவலும் வரல, வேலை பார்க்கக்கூடிய எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. இப்போ பதிலுக்கு வந்து எனக்கு அங்கே வேலை கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், ஃபுல் டைம் கேன்டீனில் ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக நான் வேலை பார்க்க தயாராக தான் இருக்கேன், இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த வேலையும் பார்க்கறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன், இதுக்காக இப்போ நான் எக்ஸ்ட்ரா சம்பளம்லாம் வரதில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, முதல் பாயிண்ட். அடுத்தபடியாக சிபிஐயை சேர்ந்த கவுன்சிலர் 41வது வார்டு கவுன்சிலர் விமலா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அவங்க வார்டில் 2 பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 2 பெண்கள் வந்து இந்த அம்மா உணவகத்தில் வந்து அந்த உணவை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இது நின்றுச்சுன்னா அவங்களுக்கு வேலை போச்சு. அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறத பற்றியோ ப்ரைவேட் எடுத்துக்குமா இல்லை கவர்மெண்ட் அம்மா உணவகத்துக்கு எடுத்துக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை சொல்லலை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிங்கிற இப்போ அந்த மகளிர் சுய உதவி குழு மூலமாக அந்த வேலை செய்பவங்களுக்கான பொருளாதார உதவியோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான தேவை என்ன அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை. அது சொல்லலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தபடியாக ஜிஓவில் அந்த ப்ராப்பர் டீட்டெயில் எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை விமலா குற்றம் சாட்டுறாங்க. இன்னொன்றுன்னா ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு கார்பரேஷனுக்கும் அந்த கமிட்டி இருக்கும், அதில் வந்து போடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்னா எஜுகேஷனுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டிக்கு இவங்க வந்து கமிட்டி முன்னாடி வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை வைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இதில் இருக்குது அப்படிங்கிறத அதையும் விமலா குற்றச்சாட்டாங்க. பட் அந்த கமிட்டியோடைய சேர்பர்சனாக இருக்கக்கூடிய நபர் டி விஸ்வநாதன் அவர் என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே தனியார் வந்து இப்போ திடக்கல்வி மேலாண்மை அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து தரமாக செஞ்சுருக்காங்க, அதனால இதையும் கொண்டு போய் நாங்கள் கொடுக்குறோம்
இதையும் ப்ரைவேட்டைஸில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல முடியும், தவறான ஒரு முன்னுதாரணம். சென்னை கார்ப்பரேஷன் வந்து தேவையில்லாத ஒரு செயலை ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் திட்டத்தை தனியார்கிட்ட கொடுக்கறது மூலமாக தனியார் முதலாளிகள் மட்டும்தான். இப்போ 4.5 கோடி அப்படின்னா பெரிய சைட் ஆஃப் ரெசிடென்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது பலன் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தானே ஒழிய, மற்றபடி இதில் வந்து அந்த மகளிர் சுயதொழில்கள் பாதிக்கப்படுறாங்க, அம்மா உணவகத்தில் இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ரெகுலேட்டரியும் மானிட்டரியும் நீங்கள் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்கறதுனால பண்ண முடியும். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, குழந்தைகளுடைய உடல்நல பிரச்சனை இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 40 கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. 40 கிச்சன் 356 இடத்துக்கு பிரிக்கும் பொழுது ஒரே ஸ்கூல்ஸ், ஒரு கிச்சனில் வந்து 11 ஸ்கூல்ஸுக்கு போகுது அப்படின்னா, ஒன்ஸ் அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா 11 ஸ்கூல், அதாவது 1st to 5th படிக்கிற 11 ஆரம்ப பள்ளிகளை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்படும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணுறது மூலமாக குழந்தைகளுடைய அட்டென்ஷன், இப்போ நீங்கள் வந்து 11 பள்ளிகள்னால் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சராசரியாக ஒரு கிளாஸுக்கு நீங்கள் வச்சுக்கிட்ட கூட ஒரு 150 to 200 பேர் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் சமைக்க வேண்டி இருக்கும். அது எப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. காலங்காத்தால் 6 மணிக்கு அவன் சமைக்கணும் அப்படின்னா எப்படி சமைப்பான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் இது வந்து என்ன சொல்ல முடியும், எந்த வகையிலும் வந்து குவாலிட்டியை இதனால் என்ஷூர் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அரசு சொன்ன எந்த வழிமுறையிலும் இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி காலங்காத்தால் எந்திரிக்கணும். ரெண்டாவது நிறைய பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கிறப்போ வந்து அவங்க சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அந்த உணவு கரெக்டான பதத்தில் இருக்கா இல்லை என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்களா, முடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தோணுமே தவிர்த்து. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து 50 பேருக்கு சமைக்கிறதுக்கும் 1000 பேருக்கு சமைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ 50 பேருக்கு சமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் ஆகுது காய்கறி நறுக்கிறதுக்கு, ஒரு 3 பேர் 4 பேர் அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே 1000 பேருக்கு சமைக்கணும், 1000 பேருக்கு காய்கறி நறுக்கணும்னா முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் நைட்டே காய் நறுக்கி வச்சுருப்பாங்க, முதல் நாள் நைட்டே வச்சுருப்பாங்க. இன்னொன்று இது வந்து நீங்கள் வந்து அந்த அம்மா உணவகத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்காங்க, நீங்கள் வெளியே பப்ளிக் வராங்க பார்க்க முடியும். ப்ரைவேட்டோட இதில் அவன் க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் தான் ஒர்க் பண்ணவே போகிறான். நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? அவன் முதல் நாள் நைட்டு செஞ்சுட்டு சூடு பண்ணி வச்சு அடுத்த நாள் கொடுத்தாங்கன்னா எப்படி தெரியும்? ஏற்கனவே இங்கே ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே வந்து அரிசியவே வந்து ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குற அரிசியவே முதல் நாள் வச்சு அரிசியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி எடுத்து பாயில் பண்ணி ஹீட் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் குவாலிட்டியை இன்ஷூர் பண்ணுவீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மிகப்பெரிய கேள்விக்குறி. மாணவர்களுடைய உடல் நலனில் விளையாடுகிறதா அரசு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இதுக்கப்புறமும் வந்து இதை இவ்வளோ தீவிரமாக நடைமுறைப்படுத்துறதுல இவங்க வந்து உறுதியாக இருக்காங்களா இல்லையா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மற்ற கட்சிகளும் இதை கையில் எடுத்து ஓரளவுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இதை வந்து 2 பேர் தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அன்புமணி ராமதாஸ், இன்னொன்று வந்து டிடிவி தினகரன். அதனால் மற்ற கட்சிகள் அதை எடுக்கும் பொழுது ஒருவேளை அது பேசும் பொருளாது இல்லை சட்ட ரீதியாக வருது. ஏன்னா ஏற்கனவே வந்து கார்பரேஷனோட ப்ரைவேட்டைசேஷனுக்கு எதிராக சிபிஎம்மும் போராடிட்டாங்க அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ஸுக்கெலாம் அப்படிங்கும்போது. ஸோ இதுக்கும் அவங்க போராடுவாங்க கண்டிப்பாக. அது மிக விரைவில் இருக்கும் பட்சத்தில் அந்த கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.